ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அபிஸ். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் மூவி வருமா வராதா, ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இன்னைக்கு கோர்ட்டில் தீர்ப்பு எந்த சைடு வரப்போகுது, இந்த மாதம் ரிலீஸ் ஆகுமா அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுமா, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும். அந்த டவுட்டை இந்த வீடியோ நம்ம கிளியர் பண்ணலாம். இந்த தீர்ப்பு வந்தால் என்ன நடக்கும் அது மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதேமாதிரி நிறைய அப்டேட் மூவி ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனல் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு 10 பேத்துக்கு போய் சேரும். இந்த ஜனநாயக மூவி எப்போ ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிற படம் தள்ளி 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 இப்போ இங்கே வந்து நிற்கி. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோட்டா மாறி மாறி இப்போ வந்து நிற்கிறாங்க. 21 நடக்கிற கேஸ் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. 21 ஐ மீன் நாளைக்கு நடக்கிற கேஸ் இன்னைக்கே நடக்குது. அது ஏன் இவ்வளவு சீக்கிரம் நடத்த வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மூவி உடனே ரிலீஸ் ஆகணும். அதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அது என்ன ப்ராப்ளம் சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது நடந்தால் அந்த படம் ரிலீஸ் ஆகாம கூட போகலாம், அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டை தள்ளி போட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு டேட்டை தள்ளி அடுத்த நாள் வேற எங்கேயாவது வேற டேட்டில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை மாற்றி இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜனநாயக மூவி 9 ரிலீஸ் ஆக வேண்டியது ரொம்ப தள்ளி 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 இப்போ வந்து அடுத்த மாதம் இப்போ பிப்ரவரி வந்து ஸ்டார்ட் ஆகும் தான் சொல்லணும். டேட் இப்போ 20 வந்துச்சு, இன்னும் 10 days தான். 10 days 11 days இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயக மூவி மாறிச்சுன்னா பிப்ரவரி மந்த்துக்கு கிராஸ் ஆகும். பிப்ரவரி மந்த்லேயும் இந்த கேஸ் ஓடிச்சுன்னா மார்ச் மந்த்துக்கு போகும். இதுவே மந்த்தாக கிராஸ் ஆகும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நிறையா இன்னும் நடக்க போகுது. இதுல இந்த தீர்ப்பு வந்தாலும் வந்துடும். ஏன்னா பாத்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் படத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் சென்சார்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் கட் சொல்றோம்னா கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டேட் தள்ளி பண்ணனால கேவிஎன் அந்த ப்ரொடக்ஷனும் அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஒத்துப்பாங்க. ஏன்னா படம் ரொம்ப ரொம்ப தள்ளி போகுது, இந்த மாதிரி தள்ளி பண்ண நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ண பாக்குறதுக்கு மறுபடியும் கொடுப்பாங்க. பட் அவங்க கொடுத்தாங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் பிப்ரவரி மந்த் ஆச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போராடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தை அவங்க பிப்ரவரி மந்த் ரிலீஸ் பண்ணா நிறைய இடத்துல வந்து அந்த ஸ்பான்சர்ஸ் அதெல்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது பிப்ரவரி மந்த்துக்குள்ள நம்ம ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி கேவிஎன் ப்ரொடக்ஷன் இதுக்குன்னா ஒத்துப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து இந்த கோர்ட் சொல்றதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒத்துக்கிட்டு மறுபடியும் சென்சாருக்கு அனுப்பிச்சுடுவாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் சொல்றதை ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் வந்து இதாகும், ரிவைசிங் கமிட்டிக்கு மறுபடியும் போவோம். அவங்க வந்து மறுபடியும் படத்தை வைப்பாங்க. அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு இன்னும் நிறைய கட்டு சொல்லுவாங்க. அந்த கட்டுனா பார்த்தா ஜனநாயகே ஒரு ப்ராப்ளமாக வரும். ஏன்னா அந்த கட்ஸ்னா அவ்வளோ இருக்கு. ஏற்கனவே 27 கட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கட்டு ஒரு 10-12 கட்டு வந்துச்சுன்னா படமே அங்கே இருக்காது. அவங்க இப்போ அந்த வேர்ட்ஸ் சொல்றாங்கன்னா அந்த வேர்ட்ஸ் வந்து படம் எடுக்கிறப்ப இந்த வேர்ட்ஸில் செட் ஆகும் சொல்லி தான் வச்சிருப்பாங்க. பட் அதெல்லாம் கட் பண்ணி தூக்கினா படமே இங்கே ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லணும். ஸோ இதை வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் ஜனநாயகன் படத்துக்கு. படம் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் ஓடும் தான். பட் அந்த சொல்ல வந்த கருத்து அந்த இடத்துல இருக்காதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் உங்கள் வேலையை பார்த்துருவாங்க. பட் ஒவ்வொரு கட்டாக பண்ணி 27 கட்டு ஆல்ரெடி 27 கட்டு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இத்தனை கட்டு பண்ணால் படமே அங்கே முடிஞ்சிடும். இப்போ 3 மணி நேரம், இப்போ 2.5 மணி நேரம் படம்னா வச்சுக்கோங்களேன், 1.5 மணி நேரத்துல முடிச்சுட்டு படத்தை முடிச்சுட்டு அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் ஜனநாயக மூவிக்கு வரும். அதுக்கப்புறம் இன்னொரு ஓடிடி ப்ராப்ளம் இந்த ஜனநாயக மூவிக்கு சேர்ந்து வரும். ஏன்னா இப்போ இந்த ஜனநாயகன் மூவி வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் அவங்க தான் எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்டுக்குள்ள அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறது பிப்ரவரி எண்டுக்குள்ள அவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால இவங்க எப்படியாச்சும் பிப்ரவரி மந்த் ரிலீஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் இப்போ பிப்ரவரிக்கு மேலே போச்சுன்னா 2 ப்ராப்ளம் வரும். அதில் ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த அமேசான் பிரைம் ப்ராப்ளம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி இந்த படம் இங்கன்னா வரும், இந்த படத்தை இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய படத்தை அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த ஓடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இத்தனை தேதி இந்த படம்ட்டு. பட் இப்போ வந்து இந்த ஜனநாயகம் வந்து இப்போ குழப்புச்சுன்னா அந்த படத்தில் இன்னொரு ஷெடியூல் போடுற அந்த படம் ஆல்ரெடி இந்த இடத்துல ஷெடியூல் இருக்கும். பட் எல்லாமே மாறி இந்த இடத்துல ஒரு குழப்பமே உண்டாயிரும் தான் சொல்லணும். அதனால அமேசான் வந்து இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுவாங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. அது கேன்சல் பண்ண வாய்ப்பு, அமௌண்ட்டை குறைக்க வாய்ப்பு இருக்குது. ஜனநாயகம் எத்தனை கோடி கொடுத்து வாங்கியிருப்பாங்களே அந்த அமௌண்ட்டு குறைக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே. இது வந்து இவங்களுக்கு தான் லாஸ் ஆகும், கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு அவங்களுக்கும் லாஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்கெல்லாம் எப்படியாச்சும் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருப்பாங்க. இப்போ படம் வந்து இத்தனை கட்டு வந்துருச்சு, இத்தனை கட் பண்ணி கொண்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தேட்டரில் ரிலீஸ் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். கட் பண்ணிட்டு அந்த 27 கட்டு ப்ளஸ் எவ்வளவு கட்டு சொல்றாங்க அந்த கட்டண பண்ணி இங்க ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுட்டாலும், ஆனா அமேசான் பிரைமுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கட் பண்ணி ரிலீஸ் பண்றது இங்க அன்கட்னு சொல்லிட்டு ஒரு இதை ஓடிடி ரிலீஸ் பண்ணலாம். அந்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, எத்தனை கட்டு வருதுன்னு தெரியல, எத்தனை இது பண்ணாங்கன்னு தெரியல, இல்ல கட்டே பண்ணாமல் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இன்னைக்கு தான் எல்லா தீர்ப்பும் வெளில வரப்போகுது. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்க டைட்டில் அந்த இடத்துல நம்ம தீர்ப்பு வந்தாலும் வந்துடும். அது என்ன வந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல அது என்ன தீர்ப்பு எல்லாத்தையும் ஃபுல்லா நான் அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் கேவிஎன் ப்ரொடக்ஷனும் சரி, தளபதியும் சரி, இவங்க அமேசானும் சரி எல்லாமே வந்து ஏன் பிப்ரவரி ஃபுல்லா முடிச்சிடணும் பார்த்தாங்கன்னா, பிப்ரவரிக்குள்ள இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் பார்த்தாங்கன்னா, ஏன்னா பிப்ரவரி வந்து அமேசான் ஷெட்யூல் போட்டாங்க. அவங்க தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த நிறையா மூவி
மூவி வருது, அந்த மூவியை ரிலீஸ் பண்ணணும். ஸோ ஜனநாயகன் வந்து அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணணும் அப்போ அதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணியே ஆகணும், நாங்கள் சொல்கிற டேட்டை ரிலீஸ் பண்ணணும். ஸோ பிப்ரவரி மந்தாச்சும் ரிலீஸ் பண்ணுங்க சொல்லிட்டு அமேசான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஆனால் கேவிஎன் ப்ரொடக்ஷனும் தளபதிக்கு என்ன அங்கே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, மார்ச் 1 இருந்து எலெக்ஷன் டியூட்டி ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எலெக்ஷன் டியூட்டி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால தளபதி இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். ஏன்னா இப்போ வந்து தளபதி வந்து ஆக்டர் மட்டும் இல்லை, அரசியலில் இப்போ இறங்கியிருக்காரு. ஸோ இப்போ அவர் டிவிக்கோட தலைவர், அதனால் அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த படம் இந்த பிப்ரவரி மந்த் ரிலீஸ் ஆகலன்னா எப்படியும் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு தான் போய் ரிலீஸ் ஆகும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓடிடி ரிலீஸ் ஆகலாம், இல்லை அங்கேயே பேன் பண்ணலாம். ஜனநாயகம் மூவி பேன் பண்ண அதிகப்படியே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அப்புறம் ஃபுல்லாகவே எலெக்ஷனோட ஒர்க் இருக்கும். அப்புறம் எலெக்ஷன் நடக்கும், அப்புறம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தால் ஜனநாயகம் மூவி ரொம்ப ரொம்ப தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு கூட ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ரிலீஸ் பண்ணாமல் போகலாம், டேரெக்டாக ஓடிடியில் வந்தாலும் வரலாம். என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கான தீர்ப்பில் தான் தெரியும். நான் இப்போ இந்த வீடியோ நான் போட்டுட்டு டைட்டில் அந்த இடத்த தீர்ப்பு வந்துருக்குன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குற டைட்டில் கோர்ட்லேருந்து எல்லா தீர்ப்பு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன தீர்ப்புன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஜனநாயகமுக்கு ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் தந்திருக்காங்க? ஜனவரி 9 ரிலீஸ் பண்ண வேண்டியதா இப்போ தள்ளி இவ்வளோ நாள் கொண்டு வந்தது காரணம் என்ன? எல்லாமே தளபதியை முடிச்சுடலான்னு ஒரு பிளான்ல இருக்காங்க. பட் இது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொன்னவங்க இப்போ வந்து அந்த படத்தில் ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? ஏதாச்சும் ஒன்று தளபதிக்கு ப்ராப்ளம் கொண்டு வரணும் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவர் ஆக்டர் இல்லை, இப்போ வந்து டிவிக்கோட தலைவர். அதனால இவங்க இந்த படத்தில் நம்மளை காலி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த படம் இப்படி போகலாம். ஸோ தளபதியா அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு எல்லாமே கொண்டு போறாங்க. பட் இப்போ கூட இந்த படம் ரிலீஸ் ஆனா தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளத்துக்கு நடுவில் இந்த படம் வந்திருக்கு. தளபதிக்கு இந்த ப்ராப்ளம்லாம் புதுசு கிடையாது. பட் இந்த டைட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மூவி, தளபதி லாஸ்ட் மூவி, இப்போ வந்து ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி லாஸ்ட் மூவிங்கிறால எல்லாமே ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, ஆக்டர்ஸ் கூட இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் கேட்டு ஜனநாயக மூவி ரிலீஸ் பண்ண சொல்லி சப்போர்ட் கேட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ ஃபேன்ஸுக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் பண்ணுறது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஜனநாயகத்துக்கு இல்லை, தளபதிக்கு இல்லை. இவங்க எவ்வளோ தளபதியை வச்சு செய்கிறாங்களோ, தளபதி தளபதி வந்து அவங்கள வச்சு செய்யறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும். பார்ப்போம் என்ன நடக்குது. இன்னைக்கு வந்து கோர்ட்ல இந்த 2 விஷயம் நடந்தாலும் நடக்கலாம். அது என்னன்னா நீங்க கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் ஒரு வாரத்தில் வேணும், யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்து ஒரு தீர்ப்பு வரலாம். கேவிஎனுக்கு ப்ரொடக்ஷனுக்கு வந்து சாதகமாகலாம். சப்போஸ் கோர்ட்டுக்கு சாதகமாக போச்சுன்னா அது வந்து ரிவைசிங் கமிட்டி அவங்களுக்கு போச்சுன்னா படத்தை முடிச்சு விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம அது வந்து எங்களுக்கு ஒத்துக்கப்படாத கேவிஎன் ப்ரொடக்ஷன் சொன்னாங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ராசஸ் ஆகும். தளபதி படம் இன்னைக்கு இழுத்துக்கிட்டே போகும். எப்போ ரிலீஸ் ஆகும் நம்மளால யாராலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இப்போ ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம்னா தீரத்துக்கு இன்னைக்கு வரப்போகிற தீர்ப்பு தான். சொல்லிக்க என்னன்னா, இந்த ரிவைசிங் கமிட்டி போச்சுன்னா சப்போஸ் மறுபடியும் இப்போ இழுக்க ஆரம்பிப்பாங்க, மறுபடியும் கோர்ட் வரும், மறுபடியும் சென்சார் கட்டிங் வரும், மறுபடியும் ரிவைஸ் ஆகும், இப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து டேட்டை மறுபடியும் தள்ளி போட்டாங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ ஒன் வீக்காக டேட்டை தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. நாளைக்கு நடக்க போகிறது இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு டேட்டை தள்ளி போட்டாங்க. மேபி 31 இல்லை பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அப்போ தான் கோர்ட்டு மறுபடியும் இது கொடுப்பாங்க. அப்போ வந்து கேவின் ப்ரொடக்ஷன் ரெஸ்ட் பிளான் என்னன்னு பார்த்தீங்க, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் படத்தை ரிலீஸ் பண்ணணும். அது வந்து இந்த இடத்துல ஸ்பாயில் ஆகும். என்ன நடக்குதுட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், ஜனநாயகன் மூவியோட அப்டேட் இதான். இன்னும் தீர்ப்பு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைட்டில் தீர்ப்பு வந்தோடனே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். என்னன்ட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டோட வரேன். யார் ஜனநாயக மூவிக்கு வெயிட் பண்ணுறீங்க அதிகப்படியாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.